அன்பார்ந்தவர்களே, இந்த பதிவில் தோல்விகளை கொண்டாடி வெற்றி பெற்ற உலக புகழ்பெற்ற 5 ஆளுமைகளை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். தோல்வியை கொண்டாடி வெற்றி பெற்ற முதலாவது உலக புகழ்பெற்ற நபர் ஆபிரகாம் லிங்கன். அமெரிக்காவின் 16வது ஜனாதிபதி அவர். தனது 23வது வயதில் வேலையை இழந்தார். தேர்தலில் தோல்வி கண்டார். தனது 26வது வயதில் தனது உயிர் காதலி ஆண்ட்ரெட் லட்ஜ் என்பவரை இழந்தார். இலினாய்ஸ் மாகாணத்தின் சபாநாயகர் பொறுப்பில் தோற்றார். 39வது வயதில் பொதுநில ஆணையர் பொறுப்பை அவரால் பெற முடியவில்லை. 49வது வயதில் அமெரிக்க செனட்டர் தேர்தலில் தோல்வியடைந்தார். அரசியல், வியாபாரம் என அனைத்திலும் தோல்விக்கு மேல் தோல்வி. ஆனால் முயற்சியை மட்டும் அவர் கைவிடவில்லை. 1861ஆம் ஆண்டு தன்னுடைய 52வது வயதில் அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் வெற்றி பெற்றார். தோல்வியை கொண்டாடி வெற்றி பெற்ற இரண்டாவது ஆளுமை ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன். இவர் 1879இல் பிறந்தார். 4 வயது வரை வாய்ப்பேச முடியாமல் ஊமையாக இருந்தார். 16வது வயதில் பாலிடெக்னிக் நுழைவுத் தேர்வில் தோல்வியடைந்தார். பல்கலைக்கழக படிப்பை படிக்க முடியாமல் திணறினார். தனது தந்தையாரின் மரணத்தால் மனமுடைந்து போனார். வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம் என்னும் குறிக்கோளின்றி இருந்தார். சில காலம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக பணியாற்றினார். ஆனால் 1921ஆம் ஆண்டில் சார்பியல் கோட்பாடு, அதாவது தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி என்ற கண்டுபிடிப்பை மேற்கொண்டார். அதனால் நோபல் பரிசும் பெற்றார். காலத்தால் அழியாத புகழினை பெற்றார். தோல்விகளை கொண்டாடி வெற்றி பெற்ற 3வது ஆளுமை சார்லஸ் டார்வின். 2 முறை கல்லூரி படிப்பை வேண்டாம் என்று விட்டு வந்தார். இவரின் தந்தையார், நீ எதையும் கவனிப்பதில்லை, நாய் மற்றும் எலி பிடிப்பதில் மட்டும் ஆர்வம் காட்டுகிறாய் என திட்டி தீர்த்தார். இவரோ, நான் என்னுடைய அனைத்து ஆசிரியர்களாலும் மற்றும் என் தந்தையாலும் மிக சாதாரண சிறுவனாக, மிக குறைந்தளவு அறிவாற்றல் கொண்டவனாக கருதப்பட்டேன் என்றார். சார்லஸ் டார்வின் எழுதிய தியரிஸ் ஆன் நேச்சுரல் செலக்ஷன் அண்ட் எவல்யூஷன் காலத்தால் அழியாத கொள்கையாக மாறிப்போனது. தோல்வியை கொண்டாடி வாழ்வில் வெற்றி பெற்ற 4வது ஆளுமை சார்லி சாப்ளின். இவர் 1889இல் லண்டனில் பிறந்தார். 2 வயதாக இருக்கும்போது அவருடைய தந்தை அவரை விட்டு பிரிந்து சென்றார். சார்லி சாப்ளின் வறுமையில் வாடினார். உணவின்றி தவித்தார். அனைத்து விதமான வேலைகளையும் செய்தார். அவரது தாயார் மனநிலை பாதிக்கப்பட்டார். அவருடைய தந்தை குடியால் இறந்து போனார். சார்லி சாப்ளின் நாடகங்களில் நடிக்க ஆரம்பித்தார். திரைப்படங்களில் ஜொலிக்க ஆரம்பித்தார். அழும் உள்ளத்தோடு அனைவரையும் அவர் சிரிக்க வைத்தார். தோல்வியை கொண்டாடி வெற்றி பெற்ற 5வது ஆளுமை தாமஸ் ஆல்வா எடிசன். இவர் 1847ஆம் ஆண்டு பிறந்தார். 1093 பொருட்களை கண்டுபிடித்து காப்புரிமை பெற்றுள்ளார். சிறு வயதிலேயே காது கேட்கும் திறனற்றவர். சிறு வயதில் அவருக்கு அடிக்கடி காய்ச்சல் வரும். 8½ வயதில் பள்ளியில் சேர்க்கப்பட்டார். 3 மாதங்களுக்கு பின் அவரது ஆசிரியர் மண்டு என்றும் மூளை வளர்ச்சி இல்லாதவன் என்றும் திட்டியதால் அவரது தாயார் எடிசனை பள்ளியிலிருந்து அழைத்து வந்து தானே அவருக்கு கல்வியை கற்றுக் கொடுத்தார். கணிதம், அறிவியல் எதையும் அவர் முறையாக கற்றதில்லை. சோதனைகள் மூலமே முயன்று அரிய பெரிய கருவிகளை கண்டுபிடித்தார். இளமை காலங்களில் ரயில் வண்டிகளில் இனிப்பு மிட்டாய்களையும் செய்தித்தாட்களையும் விற்பனை செய்தார். இறுதியில் வாழ்வில் வெற்றி பெற்று காலத்தால் அழியாத புகழினை பெற்றார். நாமும் தோல்விகளை கொண்டாடுவோம். நம்முடைய முயற்சிகள் திருவினையாக்கும். நாளைய வெற்றி வீரர்களாக நாமும் உலக வரலாற்றில் இடம்பெறுவோம். மீண்டும் மற்றொரு பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை விடை பெறுகிறேன்.